நீங்க இங்கே இருங்கம்மா, உள்ள வரக்கூடாது. ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அதான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் வரலனா என் குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரம் சேர்த்துக்க முடியாது. அதை விடுங்க, இப்போ குழந்தை பிழைக்கிறது தான் முக்கியம், அதை பார்க்கலாம். டாக்டர், என் குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? சொல்லுங்க டாக்டர். பாம்போட விஷம் குழந்தை உடம்பு பூரா பரவி இருக்கு, பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, ஐயோ, ஐயோ. அம்மா அழாதீங்க, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. என் குழந்தை பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டரே சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துப்பா. சரி, இதுல இருக்கிற மெடிசன்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் ஸ்டாக் இல்ல, சீக்கிரம் கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நானும் கூட வரவா? என்ன வீடு பூட்டி இருக்கு? இவ எங்க போயிருப்பா? ஏய், எங்க இருக்க? வீடு பூட்டி இருக்கு. ஐயோ, நீ பண்ண காரியத்தால நம்ம குழந்தை இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்ன சொல்ற? குழந்தைக்கு என்னாச்சு? நான் தான் அப்பவே கலசத்தை வாங்கி விக்காதுன்னு தலையில அடிச்சுக்கிட்டனே, கேட்டியாயா? நீ செஞ்ச பாவம் தான் இப்ப நம்ம குழந்தை தலையில விடிஞ்சிருக்கு. ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, சும்மா தேவையில்லாம பேசாத. வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த நம்ம குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சியா? என்னது, பாம்பு கடி? அக்கா, ஊர்க்காரங்க எல்லாரும் கலசத்தை வாங்கிட்டு போறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப என்னக்கா பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். எவ்வளவு நேரம் தான்க்கா வெயிட் பண்றது? இன்னும் அந்த பையல நம்பிட்டு இருக்க? எனக்கு என்னவோ இது ஆகிற வேலையா தெரியல. சந்திரா, நீ வேற ஏன் டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆமா, அவங்களுக்கு போன் பண்ணி பாத்தியா? பண்ண மாமா, அவங்க எடுக்கல. ஏதாவது விஷயம் இருந்தா தானே போன் எடுக்கிறதுக்கு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அக்கா, அவன் வெளியில தேட போற மாதிரி போய் நம்மள பழி வாங்குறதுக்காக பாக்குறான். அவன் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான். அவன் தான் திருடன்னு திரும்ப திரும்ப சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிறியக்கா. சந்திரா, ஏன் மறுபடியும் நீ பேசினதையே பேசுற? நான் ஒன்னும் காரணம் இல்லாம எதையும் செய்யல. அத்தை, சிலம்பம் கையில கலசம். தாயே, உன் கருணையே கருணை. என் வயித்துல பால வாத்த.
இந்தாங்க மேடம். நல்ல வேலை காப்பாத்திட்டோமா. ரொம்ப சந்தோஷம். என் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா கொஞ்சம் சரிங்கம்மா. ரேவதி, சிரிப்ப மறந்து போய் இவ்ளோ நேரமா நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்ததுமா. இந்த கலசத்தை பார்த்ததும் இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? விடுங்க. ஆமா, இந்த கலசம் எங்க கிடைச்சது? ஈஸ்வரி, இப்ப அதுவா முக்கியம்? இதெல்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஊர்க்காரங்க வரதுக்குள்ள கலசத்தை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைக்கணும். ரேவதி, இந்தா இத போய் பூஜை அறையில வை. வந்துட்டாங்க. இவன் எப்படி கலசத்தோட வந்தான்? கலசம் இல்லாம வருவான், பழைய இவன் மேல தூக்கி போட்டு வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா என் நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டானே. கலசம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிளான் வெளியில வந்துருச்சா? அப்படின்னா நம்மள பத்தியும் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா?